சிவமே சிவமே பெருமானே போன மகன் வரவன் காணே பொழுதோடி போச்சு ஐயோ பொழுதோடி போச்சு ஐயோ
என்னுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு இறைவா போற்றி போற்றி என்று அனுதினமும் உன்னையே நினைத்துக் கொண்டதை எங்களுக்கு இந்த நிலை வைத்து விட்டாய் இறைவா. பரம்பொருளே, அவனின்றி ஒருபோதும் அசையாது என்று சொன்னார்களே, மெய்யா பொய்யா? நீ படைக்கின்ற ஜீவராசிகளில் எத்தனையோ எத்தனையோ ஜீவராசிகளை நீ படைத்து இந்த மானிட பிறவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் நல்லது எது, கெட்டது எது, எதை பேச வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்க கூடாது, எதை கேட்கக்கூடாது என்றெல்லாம் வழிவகுத்து வைத்த மனிதர்களுக்கு மட்டும்தான் யார் அறிவை கொடுத்திருக்கிறார். அப்படி மனிதனை படைத்து இந்த வாழ்வையும் மனிதனுக்கு தாழ்வையும் மனிதனுக்கு நீ கொடுத்திருக்கின்றாயே இறைவா. இறைவா, ஒரு தேசம் அல்ல, இரண்டு தேசம் அல்ல, 56 தேசத்தை அரசாளக்கூடிய அரிச்சந்திர சக்கரவர்த்திக்கு கொடுத்த நிலைமை இதுதானா? நீ கொடுத்த வாழ்வா? ஐயனே, எத்தனை துன்பத்தை கொடுத்தாலும், எத்தனை வேதனையை கொடுத்தாலும் சத்தியமும் நீதியும் நேர்மையும் கடைபிடிக்க வேண்டும் என்று என் முன்னவர் கடைபிடித்து வைத்தாரே, வழிவகுத்து வைத்தாரே, அதற்காக இந்த நிலையை கொடுத்தார். இறைவா, பரம்பொருளே, எத்தனை துன்பத்திற்கு ஆளானாலும் எங்கள் நீதியிலும் சத்தியத்திலும் ஒருபோதும் நீங்களால் மாறவே முடியாது. ஐயா, நடந்ததெல்லாம் உமக்கு தெரியும். பிள்ளை ஓடி வந்தான், அலை காதிலே ஓடி வந்தான், காலகத்தின் செய்ய வேண்டும். அண்ணன்மார்கள் எல்லாம் செல்கிறார்கள். அம்மா, பசி அதிகமா இருக்கிறது. அந்த சுவாமி சொன்னார், நீ அந்த குழந்தைகளோடு சென்று மேலவனாந்தரம் செல்ல வேண்டும். அங்கு சென்று காரை, புள்ளி, முஷ்டி, மாவிளை தர்ப்பை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார் அம்மா. அதனாலே எல்லோரும் தன் வயிற்றுக்காக, பசிக்காக அன்னம் கொண்டு செல்கிறார்கள். நான் எப்படி அம்மா வெறுங்கையோடு செல்ல வேண்டும் என்று கேட்டான். கரம் பிடித்தேன், இழுத்தேன். சுவாமி, சுவாமி, அடியே சந்தி, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? உனக்கு என்ன வந்தது என்று கேட்டார். சுவாமி, காலாலிட்ட பணிகளை செய்ய காத்திருக்கிறோம் ஐயா. பசி தாங்க மாட்டான் பிள்ளை, அவன் பாதமெல்லாம் நோகும். அப்படினாலே அதனால் நான் செல்கிறேன் சுவாமி என்றேன். இல்லை இல்லை, உனக்கு வீட்டிலே வேலை, நீ வேலைக்காரி, உன் மகனுக்கு கானகத்திலே வேலை என்று சொல்லிவிட்டார். அதை கேட்டு என் சுவாமி, அப்படியே சென்றாலும் அவள் பசிக்கு கொஞ்சமாவது பழைய நீராரம் கொடுங்கள் என்று கேட்டேன். கொடேன் என்று ஆற்றில் ஓடுகின்ற தண்ணீரை அள்ளி குடித்துவிட்டு தற்பை சமத்து கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார். அதை கேட்ட என் பிள்ளை கண்ணை பிசைந்து கொண்டே, என் பிள்ளை என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சென்றான் கானகம். கானகம் சென்றான். சென்ற பிள்ளை வராது கண்டு என் உள்ளமாகப்பட்டது ஏதேதோ நினைக்கிறது. என் மனமாகப்பட்டது எங்கோ பறந்து செல்கிறதே. இறைவா, பறந்து செல்கிறது ஐயா. நான் என்ன செய்வேன்? பிள்ளை முகத்தை பார்த்து விட்டால் இந்த பேதை நெஞ்சம் தீர்ந்துவிடும், என் துன்பம் தீர்ந்துவிடும். அவன் வராது கண்டு என் உள்ளம் ஏதேதோ நினைத்துக் கொண்டிருக்கிறதே. எத்திழைத்து போன மகன் எத்தனை தூரம் சென்றார்.
வழி தெரியாமல் பிள்ளைகளை பிரிந்து விட்டானா? இல்லை மயக்கமுற்ற ஏதேனும் இடத்தில் விழுந்து விட்டானா? அறியேன் பாவி, நான் என்ன செய்வேன்? என் தங்க மகனே, உன்னை பிரிந்து எத்தனை துன்பம் ஒரு கணம் கூட பிரியாமல் என் அருகாமையிலே இருந்து வளர்ந்தவனாயிற்றப்பா. உன்னை பிரிந்து நான் எவ்வாறப்பா இருப்பேன்? எல்லாம் இழந்தேன். இழந்தாலும் நீதான் செல்வம், பெரும் செல்வம், பிள்ளை செல்வம் என்று உன் நிலையிலே இருக்கலாம் என்று நினைத்தேனா? உன் முகத்தை பார்த்து கொண்டே காலம் கடத்த வேண்டும் என்று நினைத்தேன் மகனே. அப்படி இருக்க உன்னை பிரிந்து எவ்வாறு நினைப்பேன்? எந்த வேலையை பார்ப்பேன்? நாட்டிலே அப்படி அப்படியே வேலை இருக்கிறது. அடியவள் நான் தான் செய்ய வேண்டும். அந்த அயோத்திக்கு நான் அரசியாக இருந்தேன். அப்பேற்பட்ட நான் இங்கு வேலைக்காரியாக இருந்து விட்டேன். ஒரு வேளையும் போடாதடா மகனே, என் செல்வமே. ஒருவேளை பலரை பிரிந்தானோ கைகளாலே பூதானம், புண்தானம், அன்னதானம், சுரணதானம் இப்படியெல்லாம் அள்ளி கொடுத்த கரங்களுக்கு காசி மாநகரத்திலே கையேந்தினேன். நான் பெற்ற பிள்ளைக்கு கையேந்தினேன் ஐயா. வாழையடி வாழையாக வந்து பிறந்தவன் என் பிள்ளை. இந்த உலகத்தை ஆள வேண்டும், சத்தியத்தை நிலைக்க வேண்டும், தந்தை போலவே வாழ வேண்டும் என்று வந்து பிறந்த மகன். அவனுக்காக கைகளை ஏந்தினேன். கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இல்லை என்று சொல்லிவிட்டார். வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை, பிச்சை என்று வந்தவர்களுக்கு பின்னே போய் என்று சொன்னதில்லை. அப்பேற்பட்ட எங்களுடைய நிலை இதுதான் ஐயா. இதுதானா ஐயே? பராசக்தி, பெண்ணின் பெரியவளே, உலகத்துக்கெல்லாம் உகந்தவளே, நீதான் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நீதான் துணையாக. அன்பு சார்ந்த பெரியவர்களே, நாடக கலைஞர்களே, சக கலைஞர்களே, என்று 15 நாள் போன வியாழனிலிருந்து முதல் வியாழன் ஆசிரியராகப்பட்டவர் இவர் அந்த மேடையிலே சந்திரமதியாக நடிக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அருமை அம்மா கஸ்தூரி மீனா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆசிரியர் தான் எனக்கு தொலைபேசியில் தேதி தெரிவித்தார். அன்பு சகோதரர் இங்கு வந்திருக்கிறார். அவர் ராஜபாட்டாக அன்றைக்கு நடித்தோம். ஏனென்றால் இதை ஏன் மனிதர்கள் புரிந்து கொள்ள, எல்லோருக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் நினைப்பதற்கு யாருக்குமே நேரமே இருக்காது. நினைப்பதற்கு நேரமே இருக்காது. இன்று இருக்கக்கூடியவர்கள் நாளை இல்லை என்று ஒரு பெரிய பழமொழி நம்ம நாட்டில் உண்டு. அந்த பழமொழி என்றும் அழியாத பழமொழி. அதன்படிதான் மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதரால் பிறத்தல் அரிது, அரிது மனிதரால் பிறத்தல் அரிது, அதிலும் கூணு கூடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று ஒரு பெரிய பழமொழி இருக்கிறது. அதுவும் இன்றைக்கும் அழியாதது. அதன்படி புரிந்துதான் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 15 நாள் இந்த ஆசிரியர் எத்தனையோ கலைஞர்களுக்கு தன்னுடைய கலையை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் பெரிய ஆசிரியர், நல்லவர், மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னார் கருணாநிதி அண்ணன். ஒரு சக கலைஞர்களோட ஒரு கலைஞர் பெரிய ராஜபாட்டு நாங்கள் சந்தித்து நடித்திருக்கிறோம். அப்பேற்பட்டவர் மன வருத்தப்பட்டு சொன்னார், அம்மா ஆசிரியர் என்று நாடக கலைஞர்களுக்கு ஆசிரியர் என்று இவர் ஒருத்தவர் தான் இருந்தார். அவரும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டதை நினைத்தால் எங்கள் மனதுக்கெல்லாம் வேதனைப்படுகிறது என்று அவர் சொன்னார். அனைவருக்கும் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கலாம், தமிழ் ஆசிரியர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாடக கலைஞர்களுக்குன்னு ஒரு ஆசிரியர் இருக்கார் பார்த்தீங்களா,
அது அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆசிரியர்கள் மட்டும்தான் தெரியும். இந்த கலை உலகம் அழியாமல் இருப்பதற்கு நாடக ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தால் எல்லா கலைஞர்களும் மன நிம்மதியோடு தனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்வார்கள். அந்த ஆசிரியரை வைத்து கற்றுக்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னாங்க. இந்த 4 பேரும் இந்த நாட்டுக்கு எப்பொழுதுமே அழியாத சொத்து தான். அதுபோல ஆசிரியர் இறந்து எத்தனையோ பேர்த்தை வளர்த்து விட்டு இன்றைக்கு சிவபதவி அடைந்திருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்திற்கும் சக நாடக கலைஞர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போத்தி கௌரவித்த அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். எல்லோரையும் அங்கிருந்து அவர் ஆசீர்வதிப்பார். அவரை என்றும் மறவாது, அந்த நன்றியை மறவாது நாமெல்லாம் இருக்க வேண்டும் என்று எண்ணி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தாயே பராசக்தி, இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும். பெண்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் மங்களகரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்மணி நீதானே அம்மா. உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்து விடாதே தாயே, மறைந்து விடாது. எங்களை ஒன்று சேர்த்து நீதான் வாழ வைக்க வேண்டும் தாயே. பூ இருந்தும் பொட்டு இருந்தும் புன்னகை இல்லாமல் இருக்கும் இந்த அவளை நிலையை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் தாயே. மதுரும் புலகிய அழகிய சொல்லி சகோதரி எனக்கு 50 ரூபாய் காணிக்கையாக அன்பளிப்பளித்திருக்கிறார். அன்பு சகோதரர் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பேரம்பேத்திகளாக இருந்தாலும் அவர்களுடைய கொத்து கொடியாக இருந்தாலும், ஏனென்றால் எத்தனையோ செல்வங்கள் இருக்கும். செல்வம் செல்வம்னு எதுக்கு வந்திருக்கு? வரக்கூடிய செல்வம் 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 என்று போய்விடும். ஆனால் இந்த மனிதர்களாக பார்த்து செல்வத்தை தேடுகிறோம். செல்வத்தை மனிதர்கள் தேடுவதில்லை. என்னுடைய வேண்டுதல் எல்லாம் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடியதை வைத்து சிறப்பாக வாழ்ந்தாலே அதுதான் பெரிய செல்வம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நோடி நொடி இல்லாமல் அவளுடைய குடும்பத்தார்கள் கொத்து கொடிகள் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சிவனுடைய அருளாலே பிரார்த்திக்கிறேன். நன்றி. மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்கல் கற்பகவல்லே
சோகமா பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி கொஞ்சம் கையை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்கு. ஏன்னா நீங்கள் ஊக்கத்தை கொடுக்கணும். கலைஞர்கள் ஊக்கத்தை கொடுத்தா தான் நடிகர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதனால் சொன்னப்பா. ஏன்னா இந்த இது கலைஞர்கள் கேட்டு வாங்க போகிற கைத்தட்டெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது, அங்கேருந்து வரணும். அப்போ தான் எங்களுக்கு தொழிலுக்குள்ள மரியாதை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும். குளிரில் கையை எடுக்க முடியல, எடுக்க முடியல. ஆமாம், அதனால் சொன்னேன், கோவிச்சுக்க வேணாம். முடிஞ்சால் கை தட்டுங்க, இல்லைன்னா கொஞ்சம் பாருங்க. இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான், சரிங்களா? கடனை தீர்ப்பதற்காக காசி மாநகரம் வந்தோம் ஐயா. காசி மாநகரம் வந்தோம். வரக்கூடிய வழியிலே என் மன்னவர் மந்திரியார் என் பிள்ளை நானோட எவ்வளவு துன்பப்பட்டு வந்தோம் தெரியுமா? எல்லா முனிவருக்கும் ஒப்படைத்து விட்டோம். எதற்காக? என் நாட்டு மக்களுக்காக. என் பிள்ளை வரத்தால் பிறந்திருக்கிறான், தவத்தால் பிறந்திருக்கிறான் என்பதற்காக என் தங்க மகனுக்கு விழாவை எடுத்து நடத்தினோம். 56 தேச மக்கள் எல்லாம் சாரசாரையாக வந்தார்கள். பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்து எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்திய அந்த நேரத்திலே அந்த முனிவர் வந்தார். என் மன்னவரை அழைத்தார். ஹரிச்சந்திரா, இந்த நேரத்தில் அலையா விருந்தாடியாக வந்திருக்கிறேன், எதற்காக தெரியுமா கேட்டார். சுவாமி, அலையா விருந்தாடியா? ஐயோ, என் நெஞ்சமா பதறுகிறதே சுவாமி. தாங்கள் வரவு இந்த நாட்டிற்கு நல்ல வரவாக இருக்கட்டும் என்று இருகரம் கூப்பி பாதம் விழுந்து அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து மரியாதையெல்லாம் செய்து அமர வைத்தோம். நான் யாகம் செய்ய போகிறேன், அதனாலே பொன் வேண்டும், பொருள் வேண்டும், தங்கு தடை இல்லாமல் கொடுப்பாயா என்று கேட்டார். ஐயனே, தாங்கள் எவ்வாறு கேட்கிறீர்களோ தங்கு தடை இல்லாமல் அடியவன் கொடுக்கிறேன். நான் கேட்கறதுக்காக இல்ல, உன் நாட்டு மக்களுக்காக கேட்கிறேன். ஏனே தெரியுமா? யாக வளர்க்க போகிறேன். இந்த நாடு சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் பொன்னையும் பொருளையும் கேட்கிறேன் என்று சொன்னவுடனே நிறைகுடம் தெரியாது, குறைகுடம் தெரியாது. என் மன்னவர் கொடுக்கவும் செய்தார் ஐயா, கொடுக்கவும் செய்தார். பொருளையும் வாங்கி கொண்டு என்ன நினைத்தாரோ, என்ன நினைத்தாரோ எல்லாம் எனக்கு அடிமை என்று வைத்திருந்தார். தாங்கள் எதை செய்தாலும் என் நாட்டு மக்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்து எல்லாம் கொடுத்தோம். அவர் சொன்னபடியே நாங்கள் நடத்தி கொண்டோம். நீ இந்த நாட்டை விட்டே போ என்று சொல்லிவிட்டார். அயோத்தியா நாட்டை விட்டு எல்லாம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் பறித்து கொண்டு அயோத்தியா நாட்டை விட்டு மன்னரை முன்விட்டு மைந்தரை நடக்க விட்டு மந்திரியாரை அழைத்துக் கொண்டு செல்வோம் செல்வோம் காசி மாநகரம் செல்வோம் என்று வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் கடனை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். சிவபெருமானே, தாயும் நீ தந்தையும் நீயுமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வழியிலே எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து விட்டோம் ஐயா. அந்த துன்பமெல்லாம் நீக்கி எங்களை ஒன்று சேர வேண்டும் என்றுதான் என் பாதம் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நீதான் எனக்கு துணை இருக்க வேண்டும் என்று
அன்பருக்கு மெய்யனே என்று கண்ணார கண்ட கல்லெல்லாம் தெய்வம் என்று நினைத்து எங்கள் சஞ்சலம் தீர்க்க நீதானே ஐயா துணை இருக்க வேண்டும், நீதான் துணை இருக்க வேண்டும். காலகண்டர் ஐயர் வீட்டிலே நான் எப்படி வேலைக்காரியாக வந்தேன் தெரியுமா? வரக்கூடிய வழியிலே நட்சத்திரகர் படாத கொடுமைகளை எங்களை படுத்தினார். அப்பொழுது நான் சொல்வேன், சுவாமி இத்தனை துன்பம் அனுபவிக்கிறீர்களே சுவாமி, அப்படி என்ன நான் தவறு செய்தோம் ஐயா என்று கேட்டேன். தாராபதி எதுவும் சொல்லாதே, மனம் வருந்தாதே, மனம் வருந்தாதே, திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை. அதனாலே கொடுத்த வாக்கை எப்பேற்பட்டாவது நம் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அம்மா இறைவன் செயல், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனிதர்கள் மேலே எந்த குறையும் சொல்லக்கூடாது. எல்லாம் இறைவனுடைய செயல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதனாலே அம்மா எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், கலங்காதே மயங்காதே என்றார் சுவாமி. பிள்ளையை கூட தூக்க முடியாத நிலையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அக்கினி ஆறு கடந்து கல்மெல்லாம் கடந்து பாதமெல்லாம் கொப்பளித்து வரும் நிலையிலே பிள்ளையை கூட தூக்க முடியாத நிலையில் கூட அந்த நட்சத்திரகர் என்னை தூக்கி சுமை என்று சொல்கிறார்களே சுவாமியே, எப்படி என்றேன். ஆமா ஆமா ஆமா, தூக்கி சுமந்ததும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்? ஹரிச்சந்திரா, கொடுக்கக்கூடியவன் நீ, வாங்கக்கூடியவன் முனிவர். அப்படி இருக்க உங்கள் கூட நான் நடந்து வருகிறேன், அதனாலே எனக்கு நீங்கள் நடைக்கூலி கொடு என்று சொல்லிவிட்டார். நடைக்கூலி பார்த்தீங்களா? அப்பொழுதே எல்லாம் நடந்து விட்டது. நடந்ததுக்கோ கூலியா? ஐயா கொஞ்சம் பொறுங்கள், இதோ காசி மாநகர் வந்து விட்டது, உங்களுக்கும் தருகிறேன், முனிவருக்கு கொடுக்க வேண்டியதை மீதி பொன்னையும் பொருளும் கொடுக்கிறேன் என்று சொன்னவுடனே எங்கு கொடுப்பது, எப்படி கொடுப்பது, யாரிடம் கேட்பது? சுவாமி எவ்வாறு இந்த சொல்லை தாங்கள் காப்பாற்ற போகிறீர்கள் என்று நினைத்தேன். அதுதான் எனக்கு ஒரு முடிவு வந்தது. சுவாமி யாரிடமாவது இங்கே என்னை விலை கூறி விடுங்கள் சுவாமி, தாங்கள் படும் துன்பம் என்னால் சகிக்க முடியவில்லை என்று. தாராபதி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். ஆமா சுவாமி விலை கூறி விடுங்கள் என்று. அடிய பாவி, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினியை வளம் வந்து ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் அருந்த சபையிலே உனக்கு நான் மாலையிட்டேனே, அப்பேற்பட்ட உன்னையை காசி மாநகரத்திலே நான் நான் விலைக்கு விற்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் கண்ணீரை வடித்துக் கொண்டு இதை தவிர எனக்கு வந்த வழியில் தெரியவில்லையே சுவாமி என்று சொன்ன உடனே மனதை கல்லாக்கி கொண்டு இதயத்தை இருமாக்கி கொண்டு கொடுத்த வாக்கிற்காக, வாங்காத கடனுக்காக காசி மாநகரத்திலே விலை கூறிவிட்டு என் வேந்தன் விதை நினைத்துக் கொண்டு எங்கு சென்றார், என்ன ஆனார், எந்த நிலை ஆனார் தெரியவில்லை. பிள்ளையை இழுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அந்தனர் வீட்டுக்கு. இறைவா, மன்னர் ஒருபுறம், மகன் ஒருபுறம், இவள் ஒருபுறமாக எங்களை பிரித்து வைத்திருக்கிறார். இறைவா பிரித்து வைக்கிறார். இனி ஒரு பிறவியே வேண்டாம், எங்களுக்கு கொடுத்த பிறவி எந்த துன்பத்தையும் இந்நாட்டு மக்களுக்கு யாருக்கும் கொடுத்து விடாதே, யாருக்கும் கொடுத்து விடாதே. இனி ஒரு பிறவியே வேண்டாம். அப்படியே பிறவி ஒன்றை ஈசன் எழுதியிருந்தால் உன்னை மறவாதிருப்பதற்கு எங்களை மனதை கொடுத்து விடும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனதை கொடுத்து இறைவா கொடுத்து விடும். பிறக்கினும் அடித்த என் மனதே வலுவோயிருக்க வரமெனக் கருள வேண்டும் இந்த வையகத்தே.
பார்வதி நேசா அந்தரங்ககாசா பார்வதி நேசா அங்கமாரா இங்க போர்வா பார்வதி நேசா அந்தரங்ககாசா அங்கமாரா இங்க போர்வா இறைவா பரம்பொருளே, காலையில் சென்றவன் வராது கண்டு நான் எதை நினைப்பேன்? என் எண்ணமாகப்பட்டது ஏதேதோ நினைக்கிறதே. நான் போவேன் கண்ணே. செல்வமே, எங்களை குலைவு இங்கே காசி மாநகரத்திலே விலை கூறிவிட்டு என் மன்னவர் சென்றாரே, அவர் எவ்வாறு இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார் என்று இந்த பாவிக்கு தெரியவில்லையா? என் உயிரே பிரிந்தது போல் என்னை பிரிந்து சென்று விட்டார் ஐயா. இறைவா, என்றாவது ஒரு நாள் தாராபதி ஒன்று சேருவோம், இறைவன் அருள் பெறுவோம். நான் வருவரைக்கும் பிள்ளையை பத்தமாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு என்னிடம் ஒப்படைத்து விட்டு போனீர்களே சுவாமி, ஒப்படைத்து விட்டு போனீர்களே. உங்கள் வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில் என்னுயிர் பிரிவதை தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில் என்னுயிர் பிரிவதை
விரல் இல்லையோ கலைமகள் இன்னும் காணவில்லை என்று இதை நினைப்பினையா மேகமே வானிலா
மேகமே தேயிலும் தேனொளி வீசுதே. மேகமே கதிரவனும் மறைந்து விட்டான். காருள் ஆகிவிட்டது. கண்மணி வராது கண்டு என் உள்ளமே வேதனைப்படுகிறது ஐயா. என் உள்ளமே வேதனைப்படுது. அள்ளி கொடுத்த கரங்களுக்கு கையேந்தியும் கிடைக்கவில்லை. அயலாத்த பிள்ளைகளையும் இன்னும் காணவில்லை ஐயா. அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களையும் இன்னும் காணவில்லை. யாரிடம் கேட்பேன்? அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி வேறெடுக்க. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி வேறெடுக்க. நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே,
கொடுக்கா நாள் வரவே தாய் வழி நீ நடந்த தந்தை வழி பேரெடுக்க நான் அதை போய்விட்டது. பிள்ளைகளை காணவில்லை. யாரிடம் கேட்பேன்? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் இன்னைக்கு பாருங்கன்னு சொன்னேன். தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு முடிஞ்சா திரி. மூத்த தாத்தானா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா கிடந்தார். மூத்திரம் பெஞ்சிட்டே தான் இருந்தார். அவ இறந்துட்டா. சரி, அவளுக்கு வருஷம் வருஷம் திரி தர்ப்பணம் நிதி எல்லாம் செஞ்சா குடும்பத்துக்கு நல்லது. சரி, ஒரு மனுஷன் இறந்துட்டா 30 தினங்களுக்கு அவருடைய ஆத்மா இங்கேதான் சாத்தியமா இருக்கும். அந்த ஆத்மாப்பட்டதை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துட்டே இருக்கோம். அதனால 30 தினங்கள் முடிஞ்சு 30 கும்பிடுறது, 30 நாள் முடிஞ்சு போச்சுன்னா வருஷம் கும்பிடணும். அப்படி வருஷத்துக்கு பிறகு காசி, ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம்,
குளத்துல இந்த மாதிரி காவேரியில கங்கையில தர்ப்பணம் கொடுத்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால காலையில வீங்கி எழுந்திருச்சேன், ராத்திரில இருந்து ஊம்ப போனேன், நல்லா வாயில வந்துடும் மாலை ரவையில வீங்கி காலையில எழுந்திருச்சேன். எழுந்திருச்ச உடனே மாமி சொன்னா எல்லா அக்கறாத்துல இருந்து ஒவ்வொரு பிள்ளாண்டா எந்த சொன்ன போயிட்டு. ஆமா முதல்ல கூட புதிய இல்ல ஏன்னு சொன்னேன். மாமிகிட்ட போனோடனே மாமி சொன்னா என்னன்னு, தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தா குடிஞ்சா திதி 1000 பேர் ஐயன்மார்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாவில பிரண்டை ஓசில பிரண்டை மாயிலை பிரண்டை முன்னை முஸ்டை எல்லாம் சேகரிக்கணும். எல்லா அக்கறாரத்திலும் கிளம்பிட்டா சரி. நம்ம வேகத்துல யாரும் போலன்னா ஐயங்கார் சத்தம் போடுவா, கிளம்பிட அம்பின்னா நானும் கிளம்பிட்டேன். நம்ம பழனிசாமி ஐயங்கார் வந்துட்டு இருக்கார். கருப்பாய் மகன் கருப்பாய் மகனே குண்டிக்கு 3 கிலோ குங்குமம் வேணும், 5 கிலோ வேணும். போங்கடா தலதலை பிடிச்ச பாய்களை, தலதலை பிடிச்ச பாய். நீ ஒருத்தர் தான் நல்ல ஒரு நாங்களாம் கருதல் பிடிச்சோம். பொழப்பு கிழிஞ்சா அப்படிதாண்டா இருக்கு. கீழு 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 நல்ல மனுஷன் எல்லாம் போயிட்டேன். இன்னும் நீ இருக்கேன்னு தான் எல்லாத்துக்கும் தெரியுது. எங்களுக்கு கவலை, நான் ஜாக்கிரதை பத்தி கவலைப்படல, எல்லாத்தையும் சேர்ந்து தான் கூட்டிட்டு போவேன். சனிக்கிழமை பாரு அங்க போய் இந்த கேதி தாத்தாவுக்கு மூத்த தாத்தாவுக்கு திதி விடிஞ்சா ஒரே மிதி. ஆமா, நம்ம 2 பாட்டு பாடிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம். அதாவது ஒரு நாடகத்துக்கு ஒரு கதை பாட்டு இருக்கு, அதை பாடினாலுமே விடிச்சு போயிடும். அது போதும், நம்ம வாகனமா வேண்டியதில்லை. ஆகையினால நேரடியா என்ன செய்யறான், நம்ம போனது தெற்ப ஒய்ய நம்மளோட வந்தானே லோகிதாசே. ஆமா, அவளுக்கு பிடிச்சபடி சாதம் கொடுத்தோம். இல்ல சாப்பிட்டானா? வாங்கல. ஏன் வாங்கல? சத்தியத்துக்கு பங்கு வரங்க. அதுதான் குழந்தை, தெய்வ குழந்தை மாதிரி சத்தியமே லட்சியம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஐயம் வீட்டுல தண்ணி அடிச்சோம். யாரு தண்ணி அடிச்சது? அவரும் சேர்த்துட்டியா? சாதத்துக்கு தண்ணி அடிச்சான். அப்படி சொல்லு. கொடுக்கும்போது கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறா, சாதம் தான் சாப்பிடல, தண்ணி குடிக்கலாமா இல்லையான்னு. எப்படி வாங்குவேன்? அவன் வேணான்ட்டான். ஓடுகிற கங்கையிலே ஒரு கை அள்ளுனா. ஆமா, காக வச்சிருப்படுத்தியது தண்ணீரை கீழே விட்டுட்டான். 2வது முறை அள்ளுனா மீன் குஞ்சு வந்தது, விட்டுட்டான், தண்ணியை விட்டுட்டான். 3ஆம் முறை அள்ளும்போது சொன்னா பாத்தியலா? ஆமா, தோழர்களே, எனக்காக இந்த தண்ணீராவது கிடைத்தது, என்ன பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் இந்த தண்ணீராவது கிடைத்ததோ இல்லையேன்னு சொன்னான். அப்ப கண்ணுல தான் தண்ணி வந்தது. ஆமாடா, பெத்த அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பக்கம் நம்பி காட்டுக்கு போனோம். கதையா சொல்லிட்டு வந்தேன். காட்டுக்கு போனோம், கதை முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? சொல்லிட்டு வந்த கதை, சொல்லிட்டு வந்தா கதை முடிஞ்சு போச்சு. மாயிலை முன்னை முஸ்டை தெற்பையெல்லாம் சேகரம் பண்ணிட்டான். ஆமா ஆமா, அவள் மறந்துட்டான், தெற்ப கொய்ய மறந்துட்டான். ஆமா, புடிச்சபடி கொடுத்த வாங்கினானா? மாட்டேன்ட்டானே. தங்கையால் இருக்கணும் தோழர்களே, தண்டலில் சுமக்கணும்னு பெரிய ஆலமரம், அதுக்கு கீழே பெரிய புதரு, அந்த வெதருக்கு பக்கத்துல புதரு புதரு, அதை சொல்றா. அதுக்கு பக்கத்துல ஓங்கி வளர்ந்தது அவ்வளவு வேணும் தெற்பை புதரு. அதுல லேசா காலை தூக்கி வச்சேன். அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் தலை இருக்க வாழாடப்படாது. ஆள் பாக்குறதுல நீதான் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கெட்டிக்காரு. ஆள் பாக்க எதுக்கு ஆளை பாக்குறது? ஆள் பாக்குறது என்ன நீதான் பாக்கணும். தலைமை இருக்கும்போது வாழ ஆரம்பி. என் வழி எப்போதுமே தனி வழி. அதனாலதான் வேலையிலே அலையிற. தார்லயே போவேன், தார்லயே வருவேன். தார்பாய் வழி. அதான் என் வழி. யாரோட கூட்டு சேர மாட்டேன். அது நல்லது, மாட்டிக்குவேன் மாட்டேன். அது நல்லது. அதனால ரோகிதாஜன்னு பாத்துட்டு வரணும், அவ்வளவுதான். இப்ப ஆள் பார்க்க போறேன். மாட்டினா நம்மளே அடி வாங்கலாம். அந்த புதரு பக்கத்தால தூங்குறாடா. எவாளாவது கானகத்துல வந்து தூங்குவாளா? உனக்கு பழைய கணக்கு எல்லாம் தெரியல, மறந்துட்ட. முத மாதிரி உனக்கு பார்க்க தெரியல. நானே போய் பார்த்தேன். லோகிதாசன் படுத்திருக்கான், பக்கத்துல பாம்பு. பாம்பு திண்டு இறந்துட்டான்டா. வாயெல்லாம் நுறையா இருக்கு. கைய புடிச்சு பாக்குறேன், நாடி எல்லாம் இல்ல. இப்ப நம்ம 2 எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு போகும்போது 3 பேர் போனோம். ஆமா, வரும்போது 2 பேர் வந்திருக்கோம். என்னுடைய மகன் எங்க என்ற தாயார் கேட்டால் என்ன சொல்லணும்? இதோ வர்றா, இதோ வரன்னு சொல்லி போடுவோம். அது கிடையாது, நம்ம 2 பேரும் போய் இளவு சொல்ல போறோம். யார் சொல்ற? நீ போய் இளவு சொல்லு. ஏன்
நான் ஏன் யாரோ சொல்றேன்? அது பரம்பரை பழக்கம் மாற்ற முடியுமா? ஆண்டவன் கொடுத்தது எதை கொடுக்குறானோ அதை சரியா காப்பாத்திக்கணும். கரெக்டா பண்ணிக்க. நான் பாம்பும் பேல், ராஜா கடிச்சும் பேல், நீ செத்தும் பேல். என்ன மயிருக்கு காட்டுக்கு போனோம். என்ன பாம்பு கடிக்கவே கிடைக்காதா? ஏன் பாம்பு கடிச்சா பாம்பு தான் சாவும். ஓ, அவ விட விஷமா நீ? பாம்பு யாரை கடிச்சா பாம்பு சாகும் தெரியுமா? யாரு அதிகமா கஞ்சா போடுறாங்களோ அவனை கடிச்சா தான் பாம்பு சாகும். அப்ப நீ கஞ்சா போடுற கிடையாது, அவங்களோட பழக்க வழக்கம் தெரியும். அதனால சொல்றேன், வீட்டுக்கு போறோம். அதோ வரான், இதோ வரான், இனி வாரான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி வீட்டுக்கு போகும் பாருங்கள். அக்கறதுல ஆடை இருக்கிறது, ஆடுக்கு கோழி இருக்கு, குஞ்சு இருக்கிறாங்க. அகத்துல யாரம்மா இருக்கிறது? அக்கரத்துல யாரம்மா இருக்கிறது? இருக்கிறது. என்ன சொல்வோம்? சந்திரமணி என்ன சொல்வோம்? சந்திரமணி விருந்து மருந்து 3 தடவை தான். அதுக்கு மேல எல்லாமே சலிச்சிரும். அதனால 3 சத்தம் போடுவோம். வந்தா போவோம், கராட்டியும் போயிடுவோம். அவ்வளவுதான். சந்தி மாமி ஒண்ணு. சந்தி மாமி ஒரு சத்தமா சொல்லு. சந்தி மாமி பத்திரமாக போய் மக்களா மக்களா உங்கள் பின்னே என்னை வரவும் தானே மக்களா உங்கள் பின்னே என்னை வரவும் தானே ஒக்கவே அழைத்து போன எல்லோகே இங்கே மகன் எங்கே, நான் பெற்ற பிள்ளை எங்கே, எங்கே திக்கன என் பகருவீர் தோழமாரே ஐயா, என் மகன் பாலன் எங்கே, நான் பெற்ற பிள்ளை எங்கே, எங்கே கரம்பிடித்து உங்கள் கையிலே ஒப்படைத்து அழைத்து வருவீர்கள் என்று நம்பி இருந்தேன் ஐயா. நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள். என் பிள்ளை எங்கே, என் பிள்ளை எங்கே, என் மகன் எங்கே வர தானே மகனுங்க என்று 1000 முறை கேட்கிறீர்களே, அவளுக்கு பிடிச்சபடி சாதம் கொடுத்து விட்டீங்களா மாமி? நன்றாக ஒரு வார்த்தை கேட்டாய், ஆனால் ஒன்றை மறந்து விட்டாயப்பா. நாங்கள் இருப்பது அடிமை என்பது தெரியாமல் கேட்டுவிட்டேன். ஆனா நாங்க 2 பேரும் உங்களை மாதிரி இல்ல மாமி. ஆளுக்கு பிடிச்சபடி சாதம் கொடுத்தோம், வாங்க மறுத்துட்டான். தோழர்களே, அடுத்த ஆத்திலே நான் சாதம் வாங்கி சாப்பிட மாட்டேன், என்னுடைய தாயும் தந்தையும் செய்த சத்தியத்துக்கு பங்கு வந்துடும் சொல்லிட்டான். சரி போனா போகுது, பசி தாங்க மாட்டா குழந்தாய், கொஞ்சம் தண்ணீராவது குடிக்கணும். ஓடுற கங்கையில அல்லுனா காதல் வச்சில் படுத்தியது, தண்ணியை கீழே விட்டுட்டான். 2ஆம் முறை அள்ளுனா மீன் குஞ்சு வந்தது, தண்ணியை கீழே விட்டுட்டான். 3ஆம் முறை அள்ளும்போது சொன்னா பாருங்க தோழர்களே,
எனக்காக அந்த தண்ணீராவது கிடைத்தது, என்ன பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் இந்த தண்ணீராவது கிடைத்ததே இல்லையோன்னு சொன்னா ஐயா அந்த பாலகன் கண்ணுல தான் மாமி தண்ணீர் வந்தது. கடவுளே, அந்த தண்ணீரையும் குடிக்கவில்லையா? களைப்பு தீரவில்லையா? பசி தாங்க மாட்டான் ஐயா பாலகன். ஐயா தாகிய அந்த கூட்டம் தனக்கென்று வளர்வது போலே. ஐயா ஐயா விதியதகானே உரைத்திடுவே எனக்கு சேரி என்ன செய்வே ஐயா ஐயா. என் பிள்ளை எப்படியெல்லாம் வளர்ந்தவன் தெரியுமா ஐயா? அந்தர குழந்தைகளோடு அரண்மனையிலே ஓடி உலாவி திரிந்த பிள்ளையப்பா இந்த கனகத்திலே விட்டு விட்டு தாங்கள் வந்து விட்டீர்கள். கேட்டால் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் வைத்து காத்து வந்த பதுமையன் மகன் கேள்விக்கு அஞ்சு அஞ்சு பதில் சொல்வதை பார்த்தா கனகத்தில் ஏதோ நடந்திருக்கிறது. கனகத்திலே நடந்ததென்ன சொல்லுங்கள். முற்றதென்ன சொல்லுங்கள்.
தாங்கள் முற்றுகையில் என்ன பாவம் செய்தோமோ இன்று நாங்களும் அடிமை, நீங்களும் அடிமை. தாங்கள் இப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வாழ்ந்தவர்கள். எங்களுடைய பாதத்திலே தாங்கள் விழுந்தால் இந்த பாவத்தை எங்களால் துளைக்க முடியாதம்மா. இதுவரையும் தாங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய்யாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுதுதான் உண்மையை சொல்ல போகின்றோம். காட்டுக்கு போகும்போதே உங்க மகன் ஒன்ன மறந்துட்டான் மாமி. தெற்பகுதியை மறந்துட்டான். பிடிச்சபடி கொடுத்தான், வாங்க மறுத்துட்டான். தன் கையால் அறுக்க வேண்டும், தன் தலையில சுமக்கணும் சொல்லி வாங்கி வளர்ந்த ஆலமரம் அதற்கு பெரிய புத்து கரையா முத்து மாமி. லோகிதாசன் காலை தூக்கி அதில் வச்சேன். சூறாவளி காத்து அடிச்சு என் கண்ணெல்லாம் செத்த விழுந்து நான் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே இவன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்கிற ஐயா? அவன் இப்படி சொல்கிறானே அப்பா. அந்த ஆலமர தடையில பெரிய புதர், புதர், அதுக்குள்ள காலை வச்ச அம்மா சத்தம் வந்துச்சு. திடீர்னு கீழே விழுந்துட்டேன். கடவுளே, ஏப்பா இதுக்கு உங்களிடம் ஒப்படைச்சேன். அவன் கண்ணுல தூசி விழுந்துச்சு, நான் பார்க்கலங்கிற. அவன் திடீர்னு விழுந்தா அதுக்கு மேல அவதான் தெரியுங்கிற. நீங்கள் எல்லாம் தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாப்பா. என் தாயாக நினைத்து இப்பொழுது உண்மையை சொல்ல போகிறேன் அம்மா. சஞ்சலத்துக்கு நீங்க அதை சொல்லக்கூடிய வார்த்தையை தாங்கும் அளவிற்கு அந்த காசு விஸ்வநாதரும் அன்னை விசாலாட்சியும் அந்த தெம்பையும் தகிரியத்தையும் உங்களுடைய இதயத்துக்கு தர வேண்டும் அம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? பொழப்பு உனக்கு எப்படி இருந்தாலும் இறந்த செய்தியை சொல்லித்தானே ஆகணும். இப்ப இந்த அம்மா எழுந்து எழுப்பணும்னா ஒரு வழி இருக்கு மாமி. அதோ பாருங்க உங்க மகன் லோகிதாசன் வந்துட்டு இருக்கேன். வாங்க மைசெட் வருங்க. ஏமா எல்லாம் தூங்குறீங்க? என்ன நல்லா சௌரியம் பார்த்தியா? பனி அடிக்காம இருக்கணும். உள்ள தள்ளியாத காடை உள்ள தள்ளப்பா. நீ சாச்சு வைங்க, சாச்சு வைங்க. அவங்க உட்கார்ற மாதிரி வைங்க. ரொம்ப ரைட் வைக்காதீங்க. செல்வமே, அப்ப நான் என்ன செய்வேன் லோகிதா? அப்பா மகனே
கடித்து இறக்க அளவிற்கு நான் என்ன பாதகம் செய்தேனடா லோகிதா. ஐயோ, நான் எங்கடா போவேன்? உன்னையே தஞ்சம் என்று நம்பியிருந்தேன்டா. நீயும் போய்விட்டாயா மகனே? என்னை பிரிந்து நீ போய்விட்டியடா கண்ணே. அப்பா, உனக்கு பதில் நான் போகிறேன் என்று சொன்னேனடா மகனே. நான் போக முடியாமல் போய்விட்டதே. உன்னை கடித்த பாம்பு என்னை கடித்திருக்க கூடாதா? இறந்தாயோ மகனே பாப்பா, மறந்தாயோ என்னை நீயோ, போனாயோ என்னை இந்த பூமிக்கு பாரமாயிருக்க வைத்து போனாயோ மகனே. மகனே மகனே மாண்டாயோ என் மகனே மகனே இறந்தாயோ மகனே பாலா, மறந்தாயோ என்னை நீயோ, துறந்தாயோ தாய் மேல் அன்பு, என்னை துடித்தழுக வைத்திட்டாயோ, துடித்தழுக வைத்திட்டாயோ மகனே மகனே மகனே. இறந்தாயோ என் மகனே பாலா, என் மகனே மீரா. இறந்தாயோ என் மகனே பாலா, என் மகனே மீரா. என்னை விட்டு வாழ்ந்தடியே, என்னை விட்டு வாழ்ந்தடியே, என்னை விட்டு வாழ்ந்தடியே, என்னை விட்டு வாழ்ந்தடியே, இறந்த செல்வமெல்லாம் மீண்டும் பெற்று நீ இந்த நாட்டிற்கு சிற்றரசனாகவோ பேரரசனாகவோ வரக்கூடாதா என்று இன்னும் கனவு கண்டிருந்தேன். எல்லாம் அழிந்து விட்டதா? ஆலமரமே சாய்ந்து அழிந்து விட்டது. ஐயா, ஆலமரம் இருந்திருந்தா அதிலே பட்சிகளும் பறவைகளும் வந்து கனிகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்குமடா. அப்படித்தான் நம்ம குடும்பம் இருந்தது. இன்று ஆரம்பமே சாய்ந்து விட்டார். யாரு நிழல் கொடுப்பா? யார்? எந்த உயிரினத்துக்கு பழங்களும் பட்சிகளும் வருமா? எந்த உயிரினத்துக்கும் அண்ட வராதப்பா. அப்படிதானடா மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம். மகனே மகனே, நீ இறந்த இந்த பூமிக்கு என்னை பரமாக வைத்து விட்டு போய்விட்டாயடா மகனே. அப்பா, அம்மா அம்மா என்று 1000 முறை அழைக்கிறேன். உன்னை பிரிந்து நான் வாழ வேண்டுமா கண்ணே?
2 திங்களா என் அங்கமெல்லாம் சுமந்து இருந்தனடா இந்த வையகமே உன்னை பாலூட்டி கண்கிழித்து தாளாட்டி நான் பெற்ற முத்தே பெற்ற மரகதமே 30 கோடி 30 கோடி திரவியண்டா முத்தே மரகதமே பாலா மரகதமே பாலா மரகதமே சீலா கோடி திரவியண்டா 30 கோடி 30 கோடி திரவியண்டா 30 கோடி ரவியதா 30 கோடி திரவியண்டா 30 கோடி ரவியதா 30 கோடி ரவியமே 30 கோடி ரவியமே கண்ணே நவமணிய பாலா கண்ணே நவமுதே லோகிதனே நவமணிய சீலா நவமணிய பாலா கனகளைக்காது கண்ணே முத்தே லோகிதனே எனக்கு கொல்லி வைப்பா கூட உடைப்பா என்று எண்ணியிருந்தேன். நான் பெற்ற கையாலே உனக்கு கொல்லி வைக்க நேர்ந்திருந்தது ரையா. ஏ வானகமே, ஏ மையகமே, உனக்கு வரும் தாயகமே, இது உனக்கு நீதியா? உனக்கு தர்மமா? அப்பா மாண்டாயோ எந்த பாடலே எப்ப காண்பேண்டா எந்த தீரனே அப்பா 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 எப்பத்தான் வேண்டாம் ஓசிலனே அழைப்பான். ஆசையுடன் அள்ளி அரவணைப்பேன் என்ற இன்பக் கனவு கண்டிருந்தேனடா. கண்ணே, எல்லா பிள்ளைகளும் அந்த தாய் முகத்தை பார்த்து விட்டார்களடா. என் தங்கமே, நீ மட்டும் மாண்டு விட்டாயடா மகனே. வழி மீது விழி வைத்து காத்திருந்தேனடா. என்னை சிறுகுடைந்த பறவை போல ஆகிவிட்டாயப்பா. தண்ணீரிலே தாமரை தத்தளிப்பது போல் என்னை தத்தளிக்க மகனே. காடு போன பாம்பு கடித்திருந்தானோ
ஐயனின் மக்கள் உண்டோ ஆதையோ எனக்கு சொல்லி மகனே ஒப்பிட்டேன் இந்த பாவி மனம் பொறுத்ததில்லையே விட்டு தேடியே செல்வதற்கு என் மகனை போய்க்கான எனக்கு ஒரு வழி தெரியவில்லையே உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்தகடா எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்தகடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா மகனில்லை கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா வல்லவன் பகுத்தகடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா அக்கினி மகனில்லை தந்தைக்கு பிள்ளையில்லை உப்படி மகனே பிள்ளை எந்த இடத்திலே வாழ்ந்து கிடக்கிறான் என்பது மறைத்து விட்டீர்களா? சொல்ல மனமில்லையா? சொல்ல மனமில்லை. இல்லை அம்மா, தாங்களுடைய பரிதாப நிலையை பார்க்கும் பொழுது அதை சொல்ல எங்களுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. தாங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். மேலே வனாந்தர காலத்திற்கு செல்ல வேண்டும். பெரிய ஆலமரத்திற்கு கீழே தாங்களுடைய மகன் இறந்து கிடக்கிறான். அவன் மேலே பெரிய பாரங்களை தூக்கி வைத்து வந்திருக்கின்றான் அம்மா. பாரங்கள் வைத்தாயா? இதயம் இல்லையா? இதை விரும்பாகி விட்டதா? மனம் கல்லாகி விட்டதா? எங்களை மன்னித்து விடுங்கள். முத்துக்கள் உயரங்களும் ஆணிக்க வைடூரியமா ஆவரணம் போட்டு அழகு பார்த்த அந்த பிஞ்சு நெஞ்சத்திலே நீ பாரங்களை சுமக்க வைத்திருக்கிறாயப்பா. எங்களை மன்னித்து விடுங்கள். இறந்த குழந்தையை நாய் நேயர்கள் இழுத்து செல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்பதற்காக எங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு பாலகன் மீது பெரிய பாரங்களை வைத்து ஆடு மாடுகளே மேயாத இலையை வழிமார்க்கமாக போட்டு வந்திருக்கின்றோம். அவ்வழியாக சென்றால் தாங்களுடைய பாலகனை தாங்கள் பார்த்து வரலாம் அம்மா. இருக்க வேண்டும் ஐயா. நீதான் என்னை மன்னிக்க வேண்டும்.
நாய்களும் நரிகளும் இருக்கக்கூடாது என்பது கல்லை சுமக்க வைத்திருக்கிறார், பாதுகாத்து வைத்திருக்கிறார். நன்றாக இருக்க வேண்டும் ஐயா. நீ சென்று வா. அடிமை கொண்ட வேதியரிடம் இந்த பாவி விடை கேட்டல்லவா செல்ல வேண்டும். போகிறேன் ஐயா. நானால பிறந்தவன் நாளை கனகத்திலே இருந்து கிடக்கிறான். இந்த அடியவளுக்கு உத்தரவு கொடுங்கள் ஐயா என்று கேட்கிறேன். போகிறேன் போகிறேன் ஐயா. ஐயா புத்தடியில் போய் எடுத்து புத்தடியை ஐயா வேதியரே என்னை அடிமை